என்னை வச்சுக்கிட்டு மயிர புடுங்க வாடா. அப்புறம் என்ன பிறை திணி பயலா? ஆண் குறியா பெண் குறியா? முண்டை ஓங்குரிய சரியில்லையாடா, உட்கார்றா. ஏப்பா குறிவாக்க வந்தியா இல்லை தாயமங்கலம் ஜர்கஸில் ரிங் மாஸ்டர் வந்தியா? இல்லை சாமி. எந்த ஊருப்பா? நாங்கள் இங்கிட்டு கிழக்க. என்ன ஊர்? அந்த ஊர் தான். இந்த அகராரி மாதிரி தானே போன மேடல கழுத்தை சாச்ச ஆரம்பித்தேன். சூடத்தை பொறுத்து முண்டை தீப்பெட்டி இல்லாமல் வேணாவது வருவானா? என்னையும் சேர்த்து விட்டு கூட எரிச்சு விட்டு காம நேரம் நின்று பார்த்துட்டு போ. சூடத்துக்கு 2 ரூபா, தீப்பெட்டி 1 ரூபா. தீப்பெட்டி இப்போ 2 ரூபா. பரவாயில்லையே, கொஞ்சம் கொஞ்சம் சிரிக்க வைக்கிறாங்க. பொழைச்சிக்கிறோன்னா கருப்பையும் காப்பாத்துறேன். கண்டுகளை சூடா எரியுது, பத்தி புகையுது. சூடம் பொறுத்துனா எரியத்தையும் செய்யும். சூடம் எரியுதா? ஏத்தா சூடத்துக்கு சிரிக்கிற அந்த லேடிஸ் யாரு மேடம்? இம்மிடியட்டாக ஹவுஸ் கிளம்புங்க. சூடத்துக்கு என்ன சிரிப்பு? இந்த நாடகத்தை ஓட்டப்பட்ட வாடு எனக்கு தானே தெரியும். ஒரே ஆளு வங்காச்சியா சாக விட்டிடலாம். தம்பி ஏலே தம்பி, கோடாங்கி குறிவாக்குற இடம் நினைச்சியா இல்லை பொண்ணு மாப்பிள்ளை வீட்டுக்கு வரும்போது ஆளாத்தி எடுக்கிறியா? இல்லை இல்லை சாமி, பெரிய கோடாங்கில நீங்க. என்ன எது எறும்பு அடிச்சு பிடிச்சா? என் முண்டை நான் செய்யணும். நான் தான்டா கோடாங்கி. இவன் அவசரப்படுறேன். என்ன ஸ்கிரிப்டை படிக்கிறாங்க? வர வர ஸ்கிரிப்டை படிக்கிறதுக்குள்ளே சித்தி ஆச்சிடுறாங்களா? கீழே வை, நான் செகலை தேய்க்க அரைஞ்சு விடுவேன். இந்த அறாவை பாரு. குறி சொல்லி வரேன். சொல்லுங்க சாமி. அங்கிட்டு போய் மண்டி ஓடும். நம்ம 10 கட்டையில் தாள் ஜெகதி அம்மன் போகிற மாதிரியா நிற்பேன். நம்ம சிவசமாதி இன்னும் உட்காந்துருக்காடா. ஹாய் ப்ரோ. சொல்லி வரேன், ஒழுங்கா உட்காரு. நெஞ்சில் எத்திப்பிடுவேன். இறக்கி விடுறீங்க. ஏலே சொந்த செட்டுக்காரனே முடியாமல் போய் உக்காந்துட்டேன். நீ இது கீரை முட்டை போ வந்து நக்குவேன். மண்டல மாணிக்க முருகெல்லாம் கிளம்புறது நல்லது. சொல்லுங்க சொல்லுங்க சாமி. அமத்துப்பா, மேடைக்கு திண்டம் கட்ட விடாத. ஏற்கனவே மேடையில் படி வைக்காமல் ஊருக்கார மச்சான் நொந்து வைத்துறாரு. மச்சான் கடை ஆள் போட்டையாடா, காணாமடால. பேமெண்ட் அவர் தான்டா வச்சுருக்காரு. அவ்வளோதான், இன்னும் அவ்வளோதான். 10 நிமிஷத்தில் க்ளோஸ் பண்ணிடுவேன். என்னது? ஆமாம், நான் கும்மி ஆட்டத்துக்கு வந்திருக்கேன். இல்லை, காற்றை சேர்த்து அரைஞ்சு விடுவேன். ஆதி மூலக்கரு. ஆதி மூலமா? உள் மூலம் இருக்கு, வெளி மூலம் இருக்கு. இது என்ன ஆதி மூலம்? அந்த காலத்துல. அந்த காலத்துல சரி. உன் கிழவனும் கிளவிய கிழவனும் கிளவிய என்ன வயக்காட்டுக்குள்ள போனாங்களா? சொல்லி வரேன். சரி சாமி. கிளவி வாக்கப்பட்டு வாரா உங்க ஊருக்கு. ஆமா சாமி, ஆமா சாமி. அப்ப 1900 சில்லறையில உண்ட அப்பன்னு முடிச்சுக்கிறோம். 1900 சில்லறை, ரேஷன் கார்டு இதெல்லாம் சொல்லக்கூடாது. சரி சரி. உடுக்கு போனாலும் பரவாயில்ல, மூக்கில் அடிச்சு போடுவேன். கிளவியும் கிளவிய பாக்குறாரு. கிளவிய பாக்குறா. மிஸ்டர் மோட்டார் ப்ரோ. இல்ல வேற என்னம்மா? ஓகே, என்ன ப்ரோ, கோஆபரேட் பண்ணுங்க. கிளவே கிளவிய பாக்குறாரு, கிளவி கிளவன பாக்குறா. 2 பேரும் இப்படி அப்படி சொல்லுங்க. அப்படி சொன்னா தானே தெரியும். இப்படின்னா ஒரு மாதிரியா. ஒரு மாதிரியான 2 பேரும் லூஸ் போயிடல. ஒரு மாதிரியா வந்து நோங்கிருக்காங்க. என்னாச்சுன்னு கேக்குறியா? லவ் பண்ணிட்டாங்களா? அந்த காலத்துல ஏதோ நோத்தா விட்டு லவ். இங்க வா, செப்ப தெரிச்சு போகும் பேப்பை மேனே.
ஏய் எச்சி புத்தி பயில தானே பார்ப்பேன் போலப்பா. அதுதான் ராணியை நோங்கினோடனே ராணி வீங்கி போயிடுச்சு. அந்த பிள்ளை தீக்குளிக்க தெரிஞ்சடா. கிளவி சினையாகிறா. அடே அடே ஏன் நீ கோடாங்கியா இல்லை வேற என்னம்மா? கிளவி போய் எந்த ஊர்ல சென்னையாயிருக்கா? ஒரு குமரி சென்னையானா சரின்னு சொல்லலாம். இருப்பா, என்ன உங்க அப்பாவை பத்த அப்பத்தாவை நீ என்னன்னு சொல்லுவேன்? கிளவிதேன். அப்பா குமரியா இருந்தாலும் கிளவி தானே நம்ம சொல்லணும். சரி சரி, அப்ப அப்பத்தாவ அப்பத்தா. சரி. கிளவி மாசமா இருக்கா. கிளவி மாசமா தாத்தா, ஏ என்ன குகரோட தானே சிரிக்கிறீங்க எல்லாரும்? அதிசயமா? கிளவி எப்படி மாசமா இருப்பானா? ஏலே பிரத்தினி பையனே. ஏய், நம்ம அப்பா பத்த அப்பதான் இருக்குல்ல, அதை இப்ப எப்படி சொல்லுவான்? அந்த காலத்துல நம்ம கிளவி குமரியா இருக்கும்போது அப்படி இருப்பான்னு சொல்லுவோம்ல. ஏலே, நாடகத்தை மாத்துறது நல்லது. எல்லாம் இருள் கட்டு போய் தெரியலா. கிளவி 4 மாசமா இருக்கா. கிளவி 4 மாசமா இருக்கா. சரி. கிளவி சாணி எல்லாம் போறா. மாட்டு சாணியா? ஆமா, மாசமா இருக்கல வேலை வெட்டி பார்த்தா தான் பிள்ளை நல்லா பிறக்கும். அப்படி அறிவாளியா புடிச்சு பேசு. கிளவி பின்னாடி சாணி எல்லாம் போதும் மாட்டு கோமியம் தலையில படுது. மாட்டு பிடைக்கு நேரம் போய்கிட்டு சாணி எல்லாம் கோமியம் தலையில விழுகத்தான் செய்யும். யாரா அது? தலையில மூத்திர விழுகும் போது கிளவி பிள்ளை வைக்கிறா. என்ன என்ன சொன்னீங்க? 4 மாசம் இருந்த கிளவி 4 மாசத்துல பிள்ளை வைக்கிறா. மோத்திரத்துல கெமிக்கல் அதிகமா இருந்திருக்குமோ? பிள்ளை பிறந்த உடனேயே ஆத்தாளுக்கு முன்னாடி சாணி கூடைய தூக்கி போனேன். அந்த பிள்ளை பிறந்ததுமே பிள்ளையா? சாணி கூடைய? ஒருவேளை நியூக்கிரக்காரனுக்கு பிறந்திருக்குமோ? உங்க கிழவனுக்கு. கிழவனுக்கு தான். கிழவி அப்ப அந்த அளவுக்கு ஹெவியா மூவ்மெண்ட் பண்ணிருக்கேன். சொல்லுங்க சொல்லுங்க. ஆத்தா அடி நம்ம மையன் சாணியை தூக்கி போறான்னு ஒரேன்னு கிளவி வீட்டுக்குள்ள போன உன்னைய நிறமாசமா இருக்கா. நான் குறிவாக்கவே வரல. ஏ என்ன இப்பத்தான் பிள்ளை வத்தா 4 மாசத்துல முண்டை மறுபடியும் உங்க குலசாமி அந்த அளவுக்கு பவரா இருந்திருக்குப்பா. பவரா? சரி சரி சரி. அந்த காலத்துல சாமி துடியா இருக்கு. பேசாம ஒரு அரைஞ்சு விடுவேன். கிளவே வந்து கிளவிய தடவுறேன். பிள்ளை வத்து தூக்குறா. தடவுறவனே தூக்கிட்டான். கிளவே எங்கனக்குள்ள தடவி இருப்பேன். மேல தடவுனே பிள்ளை வத்துட்டான். சரி. அப்ப பிள்ளை வத்து தூக்கும் போது கிளவி வயசுக்கு வரா. பிள்ளை வத்து தூக்கும் போது கிளவி வயசுக்கு வராது. உங்க எல்லாத்தையும் கிறுக்கு பிடிக்க வைக்காம போக மாட்டேன் பாரு. அந்த காலத்துல சாமி இருந்திருக்கு. யாரும் எதிர்த்து பேசாதீங்க. இங்க வா, இங்க வாவே, மேல வாவே. சாமி சுத்தி விட்டு வேடிக்கை பார்க்குதுப்பா. துடியான சாமி இந்த மாதிரி நம்புறாங்க. நம்பலைன்னா உனக்கு 3 நாளைக்கு நீர் வராம செஞ்சிருவேன். இங்க வா. அந்த 2ஆம் நம்பர் தகடு எடுத்துட்டு வா. இந்த கோண வலசக்காரன் ஒரு வழியாக்கிட்டு போயிடும். இப்ப சொல்றேன் பாரு. கிளவி புள்ள வைக்கும் போது 17 புள்ள வைக்கிறா. 17 பிள்ளை? அப்ப பிள்ளைக்கு பால் இல்ல. கிளவி வீர சோழன் சந்தையில மாடு வாங்கி வராரு பாலுக்கு. சரி. வாங்கிட்டு வந்து கறக்குறாரு. 1370 லிட்டர் இருக்குடா பால். அது என்ன டெல்லி ஜெர்சி மாடா இருக்குமோ? 1300 லிட்டரா? என்ன என்ன உன் கணக்குல மண்ணு விழுக 10 புள்ள பாஞ்சு இல்லையா? எப்படி ஓசை வச்சு வாய்க்குள்ளே வச்சிருப்பியா? ஒரு ஒரு இங்க ஒரு ஊராட்சியே காப்பாத்தலாம்.
இப்ப பாரு, இப்ப சாமியாரையும் சொல்றேன் பாரு. கிழவே கறந்து முடிக்கிறாரு, மாட்டுக்கு மடுவக்கானா கொன்று. கிளவே கறந்து முடிக்கிற மாட்டுக்கு மடுவ காணாமா? அது பூராமே சாமியோடது. சாமிய விளையாடுது அப்படி. அப்ப கிழவே கிளவிய என்ன பண்ணாங்க? பிள்ளைக்கு மொட்டை எடுத்து காது குத்த கோயிலுக்கும் போறாக. தலை மொட்டை ஓட போயிருந்திருக்காங்க. என் முண்டை தலைதாண்டா முட்டை. தலை மொட்டைன்னா தலையில அடிக்கிறதே மொட்டை. சரி சரி. அப்ப தலைமுட்டை எடுக்க போகும்போது கிளவி பொங்க பானைய மறந்து போறா. மொட்டை ஓட போற முண்டை எதுக்கு பொங்க பானையை வச்சுட்டு போறா? மறந்து போனான்னா அதை ஃபீல் பண்ணும். சரி, மறந்து போயிருக்கு. ஆமா, யாபகம் இல்லாம இருந்து ஃபீல் பண்ண சொன்னா கிளவிய கொண்டுட்டு போய்க்கிறது. கிளவி மறந்துட்டான். பானைய மறந்துட்டு போன கிளவி வீட்டுக்கு திரும்புறா. எதுக்கு? பானை எடுக்க. பானை எடுத்து போகும்போது கிளவிய 2.5 விடுறேன். 2 அரடா மொட்டனாக்கு. யாரு இது? எங்க அண்ணன் தானே. 2.5 விடுறானா? ஏன் 3 இஞ்சில் விட சொல்லுங்க. அவன் கமிக்கி ஏற்று நெஞ்சு பாடி இங்க வாவேன். உனக்கு குறிவாக்குறேன் தம்பி. அந்த விபதியில் மட்டும் ஆசிட்ட கலந்து கொண்டு வா. சோழியை முடிச்சு போறேன். ஒரு வழியா பானையை கொண்டு வரும்போது கிளவி எதுக்கு அரைஞ்சா 6 கிளவிய. கிளவியில் ஊசுத்தனமா அண்டாவை தூக்கிட்டு வந்துட்டா பொங்க வைக்க. ஆமா, சொந்த வந்தக்காரங்களுக்கு எல்லாம் கொடுக்கணும் எல்லாத்துக்கும். அப்ப பொங்க பானைய கொண்டு வந்து அரைப்புடி பொங்க வச்சு நம்ம கிளவி 5300 பேருக்கு பொங்கச்சோறு கொடுக்குறாடா. அரைப்புடி பொங்கல்ல 5300 பேருக்கா? ஆமாப்பா. அதுலயும் 470 பேருக்கு சோறு மிச்சம் இருக்குடா. தெய்வங்கள் இருக்கு, அதை பேசுது சாமி. பொய் சொல்ல மாட்டேன். நம்பலையா? இல்லைன்னா தூங்கும் போது சுத்தமாக கண்ணு தெரியாமல் செஞ்சு விடுவேன். ஒன்றுக்கு இருக்கும்போது முறையாக வரும், எரிச்சலாக இருக்கும், நீர் கட்டாக ஆக்கி விட்டுருவேன். நம்பு, ஊன்னு சொல்லு. நம்பிக்கிட்டே இரு சாமி. அப்ப கெடா வெட்ட போறாக. பொங்க வச்சாச்சு, கெடா வெட்ட போறாங்க. சரி சரி, கெடா வெட்ட போறாங்க. இப்பதான் கெடாய தூக்கி போட்டு அறுக்கிறாரு நம்ம கிழவன். கிழவன் அறுக்கிறாரா? ஆமா. அந்த கோயிலுக்கு யாரு வேணா வெட்டலாம். உன் வேலையை தான் பாரு. பூஜாரி இதெல்லாம் சண்டையில தூரக்கூடாது. ஏன்னா அவங்களே இப்பத்தே ஒன்று கூடி பொங்க வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆமா, கொட்டை இருக்காது. அப்ப கெடா ரத்தம் ஊரே ஓடி மண்ணு தெரியலடா. அவன் குடும்பத்தை நினைச்சு அழுகிறேன். ஊரே ரத்தமா போச்சுன்னா அழுகு தானே செய்வேன். கெடாய வெட்டி கறிய நிறுத்து பாக்குறாரு கிழவன். 12,000 கிலோ கறி இருக்குடா. கெடாயா இல்ல யானையா? வெட்டுனது பூனை, அவன் உரிச்சவன் சோன. அப்ப அந்த கெடாய்க்கு தலைய பாக்குறாரு கிழவன். 3 தலை கிடக்குடா. ஒத்த கடாய்க்கு 3 தலையா? சாமி விளையாட்டா இருக்கும் போல. அப்படி நம்பணும். அப்ப சொந்தக்காரன் பூரா செவரொட்டிக்கு அடிச்சுக்கிறேன். செவரொட்டி மட்டும் உள்ள பார்த்தா 13 இருக்குடா. 13 செவரொட்டி இருக்கா கடாய்க்குள்ள. போய் சொல்றியா? நீ எந்திரிச்சு வீட்டுக்கு போகணும் தானப்பா சொல்றேன். ஏய், சாமி சொல்லுது அந்த காலத்துல. ஏய், பாட்டைங்க காலத்துல அப்படி கடாய்க்கு 13 செவரொட்டில இருந்திருக்கு. ஆமா, அப்படி சொல்லு. இந்த சிங்கம், நீ எந்திரிச்சு வீட்டுக்கு போ. நீ எந்த ஊரு? இப்ப சொல்றேன் பாரு, நீயே இது ஒண்ணுவ.
சாமிக்கு சூடம் பொருதுறாரு நம்ம கிழவே. சூடம் மட்டும் 17 டன்னு. இந்த ஊரே குட்டிச்சோர போயிருமா? ஏய் நீ என்ன பண்ற? இல்ல சூடம் பொருத்தி சாமிக்கு இப்படி கிழவை காட்டியிருப்பார்ல. அடாடாடா எவ்வளவு அறிய போருமா? அவரை கொண்டு போய் கவட்டுக்குள்ள காட்டு. ஐயா கொஞ்ச நேரம் அவரை கொஞ்சம் மேடை கூப்பிட முடியுமா? இந்த கூட்டல் அதை கடுப்பு பூரா மேல திணிக்கலாம். அண்ணே வானே கேமரா. கரல புதியாச்சு. வா வா. ராணி மட்டும் ஜானு அந்த பாடி அப்படியே தூக்கு. அதான்டா நீ கண்டன்ட்டேன்.